அதில் ஒரு முக்கியமான ஒரு லேகியம் தான் வந்து அஸ்வகந்தா லேகியம். இது முக்கியமாக எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம்னு சொல்லி சொன்னாக்க, மனசோர்வு, தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து நல்லா ஆகணும்னா இந்த லேகியம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இன்னொன்று குழந்தை இல்லாதவங்க, மெயினாக எஸ்பெஷலி ஃபார் அஸ்வகந்தா எதுக்குனாக்கா, அஸ்வானா குதிரை சொல்லிட்டு அர்த்தம் அதோடைய மொழியில். அதனால வந்து அந்த லேகியம் சாப்பிட்டா நம்ம உடம்புல வந்து அந்த ரத்த சக்தி, வீரிய சக்தி, நரம்பு சக்தி, செக்ஷுவல் சக்தி எல்லா விதமான சக்தியும் வந்து நம்மளுக்கு வந்து கெயின் ஆகிறதுக்காக தான் இந்த மாதிரி லேகியங்கள் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அந்த காலத்தில். இதோடைய கான்செப்ட் என்னன்னா, கூட்டு மருந்து கூட்டு வியாதியை குணப்படுத்தும். சரிங்களா? அது மாதிரி வந்து இது வந்து பயன்படுத்துறாங்க வினோத் பாஜி. டாக்டர், இப்போ வந்து இந்த லேகியத்தை பற்றி ஒரு கேள்விகள் கேட்கணும். ஏன்னா சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இப்போ ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி தரீங்களா, இல்லை காமனாக ரெடி பண்ணி தரீங்களா? வினோத் பாஜி, பேஷண்ட் வந்து பல பல டெம்பரான்மெண்ட்டை சொல்லுவாங்க. அதாவது 3 டெம்பரான்மெண்ட்டில் பேஷண்ட்டை பிரிக்கலாம். ஒருத்தருக்கு வந்து குளிர் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து வெயில் பிடிக்கும், ஒருத்தருக்கு வந்து வெயிலும் பிடிக்கும் குளிரும் பிடிக்கும். சம் பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க, சார் எனக்கு குளிரே தாங்க முடியாது, நான் வெயிலில் எவ்வளோ வேணால் வேலை செய்வேன், ஆனால் வந்து குளிரில் என்னால் வந்து வேலை செய்யவும் முடியாது, குளிரில் என்னால் வந்து அதிகமான பயணங்களும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சில பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் என்ன நீங்கள் வெயிலில் எவ்வளோ வேணால் வந்து என்னால் பிடிக்காது, குளிரில் எவ்வளோ வேணால் வேலை செய்ய சொல்லுங்கள், தண்ணிக்குள்ளே எவ்வளோ வேணால் வேலை செய்ய சொல்லுங்கள், இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. சில பேஷண்ட் எப்படின்னா ரெண்டுமே போத்தா, வெயிலும் தாங்குவான், வெயிலும் தாங்குவாங்க, அதே மாதிரி குளிரும் தாங்குவாங்க. இந்த மாதிரி வந்து 3 கேட்டகிரியில் நமக்கு வந்து பேஷண்ட் வந்து பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன குறை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லேகியம் வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் இந்த லேகியம் கொடுக்குறீங்களா, இது எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொடுக்குறீங்க? ஆக்சுவலாக இது எஸ்பெஷலி ஃபார் குழந்தையின்மை. ஒரு பேஷண்ட்டை வந்து விந்தணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது, விந்தணுக்கள் இல்லை, விந்தணுக்கள் 0வாக இருக்குது. ஸோ அது மாதிரி பேஷண்ட்டுங்களுக்கு வந்து நம்ம வந்து இது கொடுக்கும்போது அவனுக்கு விந்தணுக்கள் வந்து நிறையவே உற்பத்தி ஆகி அவனுக்கு சீக்கிரமாக வந்து இந்த விந்து சக்தி வந்து அவனுக்கு வந்து வரும். இதில் வந்து நிறைய சயின்ஸ் இருக்குது, நம்ம சயின்ஸ் பற்றியே பேச வேண்டாம், நம்ம ஜென்ரலாகவே சொல்கிறேன் நான். இது சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு என்ன ஆகுனாக்கா, மன அழுத்தம் கம்மியாகும். அவனுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியானாவே அவன் மூடு நல்லா வந்து ஃப்ரீ ஆகிடும், அவன் ரிலாக்ஸ் ஆகிடுவான். அப்புறமேட்டு வந்து அவனுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பண்ணும், அவனுடைய பிரெயின் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும்.